வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இந்த சீரியல்ல ஜாவாஸ்கிரிப்ட் தமிழ்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா முதல்ல வந்து 1995ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படி இன்வென்ட் பண்ணும்போது என்ன பர்பஸ் பார்த்தோம்னா 1995ல இருக்க வெப்சைட்ல எடுத்தோம்னா வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டா தான் இருக்கும். இந்த இன்டராக்டிவ் கண்டென்ட் இருக்காது. 1995 1993 அப்ப வர வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான் இருக்கும். இன்டராக்டிவ் கண்டென்ட் இருக்காது. அதாவது ரியல் டைம் கண்டென்ட் வந்து இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு புக்கை படிக்கிற மாதிரி தான் இருக்குமே, ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும்னா நம்ம வந்து ஹைபர் லிங்க் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல இன்டராக்டிவ் கொண்டு வரக்கா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதை வந்து பேக் எண்டுக்கும் கொண்டு போனாங்க. பேக் எண்டுக்கு எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ப்ரௌசர்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் அந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணும். அந்த இன்ஜினை தூக்கி ஆப்ரேட்டிங் ஓஎஸ்ல புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓஎஸ்ல இருந்தபடியே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அப்போ மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணாங்க. இப்படி எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து இன்னைக்கு வந்து மிஷின் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த சீரியல்ல வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பார்க்காம பொதுவாக ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி அப்ளை ஆகுன்றது, அதோட கான்செப்ட் என்ன, அது ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நன்றாகவே பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன்.